ஓம் சாந்தி 21/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமாகி நினைவின் பயிற்சி செய்யுங்கள். ஆத்ம அபிமானி மற்றும் பரமாத்ம அபிமானியாக எவ்வளவு நேரம் இருக்கின்றோம் என சோதனை செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் தனிமையில் அமர்ந்து ஆத்மாபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன? பதில்: அவர்களது வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வெளிவராது. தங்களுக்குள் சகோதரன் என்ற அன்பு இருக்கும். எப்போதும் பால் பாயாசம் போன்று இருப்பார்கள். தாரணை மிகவும் நன்றாக இருக்கும். அவர்களால் எந்த பாவ கர்மமும் ஏற்படாது. அவர்களது பார்வை மிக இனிமையானதாக இருக்கும். ஒருபோதும் தேக அபிமானம் வராது. யாருக்குமே துக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். அதனால் தனிமையில் அமர்ந்து ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய 6 அடையாளங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இந்த 6 விஷயங்களை ஒவ்வொருத்தருமே புத்தியில் வச்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்வோம். ஓம் சாந்தி. பாபாவினுடைய இந்த ஞானம் மிகவும் ஆழமானது என்று குழந்தைகள் நினைக்கின்றனர். ஒருவேளை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக வேண்டுமெனில் இந்த பயிற்சி நல்ல முறையில் செய்ய வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. உள்நோக்கு முகமாக ஆவதற்கு தனிமையும் வேண்டும். ஆத்மாவையே பார்க்க வேண்டியிருக்கிறது. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை இங்கு செய்வதனால் பழக்கம் ஏற்பட்டுவிடும். பிறகு தனது சார்ட்டை வைக்க வேண்டும். எதுவரை ஆத்மா அபிமானி ஆகியிருக்கின்றோம் என்று ஆத்மாவிற்குத்தான் நாம் கூறுகின்றோம். அதனிடம்தான் பேசுகின்றோம். இந்த பயிற்சி மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார், சரியான யோகத்தை யாரால் கற்றுத்தர முடியும் என்பது தெரிந்துவிட்டால் உங்களிடம் நிறைய பேர் வந்து விடுவார்கள். இத்தனை பெரிய ஆசிரமம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அனைவரும் அதாவது சந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். அலையலையாக வர ஆரம்பித்து விடுவார்கள். இது கடைசியில் தான் நடக்கும். பிறகு அதிசயப்படுவார்கள். உலகில் உள்ள அனைத்து சங்கங்களும் பக்தி மார்க்கத்தினுடையது, ஞான மார்க்கத்தினுடையது ஒன்றுமில்லை. அப்போதுதான் உங்களுடையது வெற்றி அடையும். பாபாவை நினைவு செய்வதால் நீங்கள் நிமிர்ந்து நின்று விடுவீர்கள். மறப்பதனால் ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டுவிடும். பதவியும் குறைந்ததாக ஆகிவிடும். படிப்பையே அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கீதை உருவாக்கப்பட்டுள்ளது. கருட புராணத்தில் மனிதர்கள் பயப்படும் அளவிற்கு பயங்கரமான விஷயங்களை எய்து இருக்கின்றனர். ராவண ராஜ்யத்தில் பாவங்களோ ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஏனெனில் இப்போது இருப்பதே முட்களினுடைய காடாகும். அனைவருடைய பார்வையும் கூட மாற்ற வேண்டும் என பாபா கூறுகின்றார். நீண்ட காலமாக விழித்திருக்கின்றனர். அதனால் சரீரத்தின் பக்கம் அன்பு சென்று விடுகிறது. நீண்ட காலமாக விழுந்திருக்கின்றனர். அதனால் சரீரத்தின் பக்கம் அன்பு சென்று விடுகிறது. அழியக்கூடிய பொருள் மீது அன்பு வைப்பதால் லாபம்தான் என்ன லாபம் கிடைக்கும்? அழிவற்றதுடன் அன்பு செலுத்துவதால் அழிவற்றதாகி விடுகிறது. குழந்தைகளுக்கு இதுவே டைரக்ஷன் ஆகும். அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள்.
நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சரீரம் அழியக்கூடியது. அதன் மீதுள்ள அன்பை விலக்கி அழிவற்ற ஆத்மாவிடம் அன்பு செலுத்த வேண்டும். அழிவற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா சகோதர சகோதரன். நாம் சகோதரனுடன் பேசுகிறோம் என்று பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஞான சிந்தனை செய்து வாயிலிருந்து ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வந்து விடாத அளவிற்கு தனது மனநிலையை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தனது சார்ட்டை சோதனை செய்ய வேண்டும். வரதானம். நிமித்தமான மற்றும் பணிவான மனநிலையில் இருந்து சேவை செய்யக்கூடிய உயர்ந்த வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். நிமித்தமான மற்றும் பணிவான மனநிலையில் இருந்து சேவை செய்யக்கூடிய உயர்ந்த வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். விளக்கம். சேவாதாரி எனில் எப்போதும் பாபாவிற்கு சமமாக நிமித்தமாக மற்றும் பணிவாக இருப்பவர்கள். பணிவுத்தன்மையே மிக உயர்ந்த வெற்றிக்கு சாதனமாகும். எந்த ஒரு சேவையிலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் பணிவு மற்றும் நிமித்த உணர்வு இதை தாரணை செய்ய வேண்டும். இதனால் சேவையில் சதா நிறைவான மகிழ்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். சேவையில் களைப்பு ஏற்படாது. இந்த இரண்டு விசேஷ தன்மைகளால் பணிவுத்தன்மை மற்றும் தன்னை நிமித்தம் என்று உணர்ந்து கொண்டு சேவை செய்வது, இந்த இரண்டு விசேஷ தன்மைகளால் எந்த ஒரு சேவை கிடைத்தாலும் வெற்றி பெற்று வெற்றி சுரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். ஒரு வினாடியில் விதேகி ஆவதற்கான பயிற்சி செய்வதனால் சூரிய வம்சத்தில் வருவீர்கள். ஒரு வினாடியில் விதேகி ஆவதற்கான பயிற்சி செய்வதனால் சூரிய வம்சத்தில் வருவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.